ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் பார்த்துருவோம். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அல்ல. இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவலும் கல்வி நோக்கில் மட்டுமே, ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. இங்கு கூறப்படும் எந்த தகவலும் நேரடி பரிந்துரை, இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் என எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ட்ரேடிங்க்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன அனலைஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நாலேஜ் ஷேராக மட்டும் பாருங்கள். இப்படி தான் மார்க்கெட் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. மார்க்கெட் வந்து எப்படி வேணாலும் மார்க்கெட் இருக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிறது இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும்தான் இதை பார்க்கணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து நிஃப்டியோட ஸ்பாட்ல இருந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நிஃப்டியில் வந்து நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நிஃப்டி வந்து எந்த மாதிரி வந்து ஃபிபனாச்சி வித்து நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் எஃப்ஐபி ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ஃபிப்போட லெவல் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபிப் லெவல் வந்து நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 13. ஓகே. ஸோ ஜூன் 13 இருந்து அப்படியே வந்து நமக்கு போனோன்னா, ஓகே, ஜூனுடைய 30. ஸோ இந்த ஹை இருக்கக்கூடிய இந்த லோவும், ஸோ இந்த ஹையும் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ரேஞ்சில் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியோட ஸ்பாட் வந்து நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட ஃபிப் வச்சு. ஓகேவா? ஸோ ஃபிப்பில் வந்து நமக்கு வந்து பார்க்கும்போது என்னென்னா, இப்போ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இப்போ நமக்கு வந்து ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சலுக்கான ஒரு கோல்டன் ரேஷியோ நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த 786 அப்படின்னாலும் சரி, அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் பேஸ் பண்ணி ஒரு ஃபிப் இருக்கும். ஸோ அதையும் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக கரெக்டாக 0. ஒரு நிமிஷம். ஸோ 0.618. ஸோ இந்த ரேஞ்சஸில் தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ நம்பர். ஸோ இங்கே மார்க்கெட் இந்த இடத்துக்குலாம் வரும்போது இதுக்கு ப்ரீவியஸ், அதாவது என்னென்னா இந்த ஃபிஃபோட இதை வச்சு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்பர்ஸில் வந்து வரும்போது மார்க்கெட் வந்து ஒரு மூமெண்ட்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஸோ அது எந்த மாதிரி மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து அந்த ப்ரீவியஸ் டே லோ ஹை இதை கட் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட ஸ்பாட்டோட இது. சரி, ஆப்ஷனுடைய ப்ரீமியம் இப்போ நிஃப்டி வந்து ஸ்பாட் வந்து நமக்கு வந்து 25,500 அப்படின்னு இது, அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ அதோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 476, 25,476, 476 நமக்கு க்ளோசிங். ஸோ இப்போ அட் த மணி அப்படிங்கும்போது நமக்கு வந்து 500 அப்படிங்கிறது அட் த மணி வரும். ஸோ 500 அட் த மணினா அங்கே கால். ஸோ இந்த கால் ப்ரீமியம் இதோட ரிவர்சல் ஏரியா எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு புரிதல் இருக்கும். ஓகேவா? ஸோ 500 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் எடுத்துருக்கேன், 25,500. ஸோ இதோட ரிவர்சல் ஜோன் அப்படின்னா, அப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த 6, அதாவது என்னென்னா 64 ரூபா அப்படிங்கிறது வந்து இதுக்கு மேலே போகும்போது இந்த ஜோன், அதாவது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 84, அப்புறம் வந்து 99, அப்புறம் 129, இது எல்லாமே வந்து ஒரு ரிவர்சலுக்கான ஒரு ஜோனாக நமக்கு இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த 64 ரூபாய்க்கு கீழே வர்றப்போ ஃபஸ்ட்டு வந்து 39 ரூபா, அடுத்து வந்து 28 ரூபா, இது எல்லாமே ரிவர்சலுக்கான ஒரு ஜோனாக நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த இடங்கள் வரும்போது ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஏற்படுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் தான். ஓகேவா? அதே மாதிரி இங்கே நம்ம அடுத்து இருக்கக்கூடிய அந்த புட் ஆப்ஷனுடைய லெவல் 25,500 கால் பார்த்துருக்கோம். ஸோ புட் ஆப்ஷனுக்கு பார்த்தோம்னாலும் புட்டோட லெவலும் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ புட்டோட லெவல் வந்து இதே மாதிரி தான். ஸோ 60 ரூபா அப்படிங்கிறது வந்து ஒரு இன்னைக்கு ப்ரைஸ் க்ளோசிங் கொடுத்துருக்கு 66 ரூபா. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் போகும்போது மேலே இருக்கக்கூடிய 85, 97, அப்புறம் வந்து 129. ஸோ இது எல்லாமே ரிவர்சல் ஆகக்கூடிய ஒரு லெவலாக இருக்கும் நமக்கு. ஓகேவா? ஆப்ஷனுடைய ப்ரீமியம் படி. அதேமாதிரி கீழே வருது அப்படின்னா கீழே வரக்கூடிய லெவல் 46, 34, ஸோ 28, இதெல்லாம் வந்து ஒரு ரிவர்சலுக்கான லெவலாக நீங்கள் பாருங்கள். மார்க்கெட் வந்து எப்படி வந்து ட்ரேட் ஆகலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம், மார்க்கெட் இப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம், அதே மாதிரி இண்டெக்ஸோட இது என்னென்னு நம்ம பார்த்தோம் இல்லையா?
ஃபிஃபோட லெவல் வச்சு நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான், கல்வி நோக்கில் மட்டும் பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு இன்புட் ஒரு டூலாக வந்து நீங்கள் எடுத்து மெயின் டூலாக எடுத்து நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுறது வந்து பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஓனாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் முடிவெடுங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து நாளைக்கான லெவலாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.